எவங்கண்ட வந்ததா வந்துச்சு பேசலாம் வாங்கியாச்சு அதுக்கு எடுத்துட்டு இதுக்கு மேல நிக்கிறது தான் ரிஸ்க். ஆமா இதுக்கு மேல நிக்க ஃபைன் போட்டானா ட்ரோனை பார்க்கல ப்ரோ. ட்ரோனை பெருசா மதிக்கல. இப்ப மறுபடியும் நீ சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ட்ரோன் எடுத்துட்டு இருக்கீங்க பார்த்தனா அந்த ட்ரோனை பிடிக்கிட்டு போயிடுவான். இவனால தான் முக்கியமாக நான் ரைடே ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இனிஷியல் டேஸில் இவனால் தான் என் கூட கம்பெனி கொடுத்து எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு வரும்போது செப்பல்லாம் போட்டு வந்தேன்ல. வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் என்னை நம்பி தெரியாதவங்க வராங்க, 3 பேர் வராங்க. அதில் ஒருத்தனுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னு சொல்கிறான். நைட் டைம் கொஞ்சம் மட்டும் பார்த்துக்கோ ப்ரோன் அப்படின்னு அவனே ஓப்பன் பண்ணி சொல்லிட்டான். கேட்கல அப்படின்னா கேட்கல அவனை. போலீஸ் நல்ல போலீஸாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எங்கள் ட்ரோன் எடுக்கலான்னு சொல்லி நிப்பாட்டினோம். போலீஸுன்னு சும்மா செக் பண்ணி வண்டி எல்லாம் செக் பண்ணாங்க. இவன் தான் என் ஃப்ரெண்டுக்கு லைசன்ஸ் இல்லை, எடுத்துகிட்டு வரல. எடுக்கல அவன். ஆனாலும் வந்து அவனை எதுவும் சொல்லலை. ரொம்ப நல்லவங்களாக இருக்கேன். எலெக்ஷன் டியூட்டினால அவங்களுக்கு ப்ரெஷர் போல். ஏன்னா சுற்றி இப்படி கிராஸ் பண்ணுறவங்க எல்லாம் நாங்கள் வந்து டெரரிஸ்ட் மாதிரியே பார்த்துட்ருக்காங்க. அதாவது நம்மளை பார்த்த உடனே குண்டு வைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். ஏயா ஆமாம் இல்லை அப்படி தான் இருக்குது லைட்டாக. ஏன்னா ஜாக்கெட்டு மாஸ்க்கு பின்ன எல்லாம் கருப்பு ட்ரெஸ்ஸு வந்து சோல்டரோட பேச பார்த்தோன்னா அப்படியே சரி நல்ல பையனாக இருக்கான். இவர் கேமரா ஆன் பண்ணி பார்த்து வாயில் வடை விடலான்னு சொல்கிறாரு. நம்பாதீங்க. இதை வந்து கேட்டுக்கலாம் ஃபைன் கட்டினானா இல்லையான்னு. யாரும் ஃபைன் கட்டல இல்லை. இது சொல்லையா? ஓ கடைசியில் இருக்கா? சரி சரி ஓகே கிளம்பலாம். ட்ரோன் ஷாட்டா சொல்லிட்டா போனாரு. ப்ரோ கிளம்பலாம்ல. அப்படியா? எவங்கண்ட வந்ததா வந்துச்சு பேசலாம் வாங்கியாச்சு அதுக்கு எடுத்துட்டு இதுக்கு மேல நிக்கிறது தான் ரிஸ்க். ஆமா இதுக்கு மேல நிக்க ஃபைன் போட்டானா? ட்ரோனை பார்க்கல ப்ரோ. ட்ரோனை பெருசா மதிக்கல. இப்ப மறுபடியும் நீ சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ட்ரோன் எடுத்துட்டு இருக்கீங்க பார்த்தனா அந்த ட்ரோனை பிடிக்கிட்டு போயிடுவான். ஏன்னா இவங்க தான் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு ஷாட் பண்ணிட்டோம். அப்படி ஏறி உட்காருங்க எடுத்துட்டு அப்படி போயிடும். சரி ஓகே. அப்ப ஏறிட்டே அங்க லேண்ட் பண்ணிருங்க. அப்பனா வண்டியில மட்டும் உட்காந்துக்கோ ப்ரோ. என்னது ரைனாக்ஸா இது? ஓ ஃபுல் கான்லெட்டா? நைஸ். கோப்ரோ யூஸ் பண்ணுற ஆப்ரேட் பண்ண கரெக்டாக இருக்கா? இப்போ பக்காவாக இருக்குது ஃபஸ்ட்டோட. போலீஸ் வந்தால் நான் எஸ் ஆயிடுவேன்னு சொல்லிட்டேன். நீங்களும் என் கூட சேர்ந்து எஸ் ஆயிருங்க. ஆண்டி வந்துட்டு இது மிஸ் பண்ணாமல் போனேன் எப்படி? எஸ் வெயிட் நீங்கள் எது நினைக்கிறீங்கன்னு தெரியுது. அதெல்லாம் கிடையாதுங்க. நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு போகணும். ப்ளஸ் அந்த பழக்கம்லாம் கிடையாது. நான் பீச்சில் சொன்னேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு என்ன தெரியும். ஃப்ராடு பசங்களா டேய். நைஸ்ல பாண்டி 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 தான்யா. பார்க்கிங் இருக்கா இல்லையா? ஓ இங்க உள்ள போக கூடாதா? வண்டி இங்க விட்டு நடந்தா போணும். இல்லனா ராக்லாம் உட்கார முடியாது. லாஸ்ட் போய்ட்டா உள்ள இதுல உட்காரலாம். ஓகே ஓகே ஓகே. அப்படியே அந்த ரோட்ல வெளிய. அந்த சைடுல தான். யூடியூப் இன்டர்வியூ நடந்துட்டுருக்கு. ஸோ 5 கொஷினுக்கு பதில் சொன்னால் கிஃப்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த உண்மையிலே வந்து இது ஒரு என்டர்டெய்னிங்காக கவருக்குள்ளே இருக்க கிஃப்ட் தான். அந்த கிஃப்ட் என்னன்னு பார்க்கலாமா? தேங்க் பண்ணிட்டு ப்ராங்க்லாம் கிடையாது. கண்டிப்பாக ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதான் என்ன கிஃப்ட்னு பார்க்கலாமா? எனக்கு தெரிஞ்சு டைரி மில் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான கட் பண்ணி போட்டுக்கிறேன். இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இல்லை கிஃப்ட் கிடையாது. இன்னொரு கொஸ்டினா ப்ரோ டைரி மில்க். தேங்க்ஸ் ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. பாய் ப்ரோ. நான் vlog முடிச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு நாள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. செம்ம டயர்சம் டே. ஆனால் சீரியஸாக திஸ் வாஸ் எ வெரி மச் குட் டே. ஸோ நம்ம அப்படியே பசங்களுக்கு கம்மி தேங்க்யூ மட்டும் சொல்லிடலாம். ஓகேவா ப்ரோ?
அப்படியே கேமரா பார்த்து ஒரு பாய் சொல்லிடு. தேங்க்ஸ் லாட் ஃபார் கம்மிங் தான். தேங்க்ஸ். ஓகே பார்ப்போம். தேங்க்ஸ் லாட் ஃபார் கம்மிங். பாய் சொல்லிடு. பாய். பாய். இவங்க ஆக்சுவலாக முன்னாடி கிளம்புறாங்க. ஸோ அதனால தான். ஏன்னா 7 பேர் சேர்ந்து நைட் போகிறது ரொம்ப கஷ்டம்ல. ப்ளஸ் இந்த மாதிரி வயசு இருந்தால் நானே அவனை வச்சுட்டு இருக்கோமா. ஸோ ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அந்த ஸ்பீடான வண்டியெலாம் முன்னாடி அனுப்பிச்சி விட்டு அப்புறம் நாங்கள் ஸ்லோவாக போகிறோம். சரி ஓகே பாய் சொல்லி. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன். இவனால் தான் முக்கியமாக நான் ரைடே ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இனிஷியல் டேஸில் இவனால் தான் என் கூட கம்பெனி கொடுத்து எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு வரும்போது செப்பல்லாம் போட்டு வந்தேன்ல. செப்பல் டிஷர்ட்டு இப்படி தான் ஆமாம் அந்த மாதிரி இதை வச்சு தான் ரைடே ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இப்போ ஃபைனல் ஜாக்கெட்டில் முடிச்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் 1 இயர் கழிச்சு பார்க்குறோமா. கடைசியாக போயிட்டு வந்தோம். கடைசியாக கன்னியாகுமரி சவுத் இந்தியன் ட்ரிப்பு, அப்புறம் ஊட்டி ட்ரிப்ஸ் எல்லாம் இவங்க கூட ஊட்டி வயநாடு ஸ்டார்ட் இனிஷியல் ஸ்டேஜ் இவன் தான் பண்ணது. ஸோ அவ்வளோதான். சரி பார்ப்போம். சென்னை கிளம்புறான். ஓகே பாய். லவ் யூ. ஸோ அவ்வளோதான் கைஸ். பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்புறோம். ஸோ பாய் சொல்லிடுங்க. பை பாய். ஸோ இவங்க 2 பேர் பாண்டிச்சேரி கலந்துக்கிறீங்களா? இல்லை நீ தான் கலந்துக்கிறேன். பாண்டிச்சேரியிலேருந்து கலந்துக்கலாம். பாண்டிச்சேரி தான் இருக்கேன். ஸோ இவர் பாண்டிச்சேரி ஆள் தான். ஸோ நம்பர் கூட கலந்துப்பார். அப்புறம் திருவண்ணாமலையில் வந்திருக்கியா? ரொம்ப தேங்க்ஸ் தான். உனக்குலாம் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். நான் தான் உங்களை பார்த்து நீ நான் எப்படி தேங்க்ஸ் சொல்லுவேன். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ அவ்வளோதான். இதோட விளாக் முடிச்சுக்கிறேன். ஸோ நல்லபடியாக நாங்கள் போவோம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த 3 பேர் அனுப்பிச்சு விட்டேன். அடுத்து நாங்கள் 4 பேர் இருக்கோம். ப்ரோ வாங்க ப்ரோ. வாங்க ப்ரோ. அண்ணா வாங்கண்ணா. சொல்லுங்க எப்படி ட்ரிப் இருந்துச்சு இன்னைக்கு ஒரு நாள் வீக்கெண்ட்? அம்மா பொண்ணு. ஓகே ஒர்த்தியாக போச்சாண்ணா? வேற லெவல். இன்னும் வீட்டுக்கு நாங்கள் போகல. இனிமேல் தான் இன்னும் அதுக்காக தான் இன்னும் விளாக் நான் முடிக்கல. இன்னும் கோபுரில் கண்டினியூ பண்ண. ஏன்னா நைட் இதுக்கு ஃபுல்லாக போகும் ஈஸியாரில். எப்படி இருக்குன்னு தெரியல. நைட் டைம் ஃபர்ஸ்ட் டைமா? இல்லை நைட் ஈஸியாரில் ஓகே ஈஸியாக இருக்கா? அவன் தான் நைட் ஃபர்ஸ்ட் டைம். ஈஸியாக ஓட்டினதே இல்லை. என்ன கூட்டு போயிட்டு நாளைக்கு காலையில் திரும்பி பாண்டிச்சேரியில் கொண்டு வந்து விட கேட்க மாட்டேங்குது. இது கூட பண்ண மாட்டேங்குது. இதெல்லாம் பண்ண முடியும். சரி எல்லாம் பாய் சொல்லிடுங்க. பாய். ஸோ பாய் கைஸ். இல்லை நான் எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அதில் கண்டினியூ பண்ணேன். ஓகே பை. ஸோ எஸ் பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்புறோம். ஹோப் வி ஆர் சேஃப் அண்ட் கோ சேஃப் த்ரூ ஈசிஆர் ரோட்ஸ். ஈசிஆர் ரோட்ஸ் ஆர் ரிஸ்க் அட் நைட், யூ நோ ரைட். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக 7 பேர் வந்தோம் சென்னையிலேருந்து. மொத்தமாக 10 பைக்கில். ஸோ இப்போ வந்து 3 பேர் அமுச்சு விட்டோம். ஃபாஸ்ட் பைக்ஸ் R15 என்னது ஆர்சிலாம். இவங்க அப்பாச்சி வந்து க்ரூசிங் ஸ்பீடு 80-70 தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறான். அவனுக்கு வந்து 90 வைப்ரேஷன் வருதான். ஸோ புஷ் பண்ண முடியல வண்டியை. ஸோ அதனால் எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு போலாமா? பத்திரம் பார்ப்போம். சரி ப்ரோ பார்ப்போம் ப்ரோ பார்ப்போம். போலாமா? வர்றோமா? வா ப்ரோ. வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் என்னை நம்பி தெரியாதவங்க வராங்க. 3 பேர் வராங்க. அதில் ஒருத்தனுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னு சொல்கிறான். நைட் டைம் கொஞ்சம் மட்டும் பார்த்துக்கோ ப்ரோன்னு அப்படின்னு அவனே ஓப்பன் பண்ணி சொல்லிட்டான். ஸோ அதனாலே வந்து பார்த்து கூப்பிட்டு போயிட்டுதான் இருக்குது. எஸ் எனக்கு இந்த ரைடு பொறுத்த வரைக்கும் எனக்கு பொறுமை நிறைய வந்திருக்குன்னு ஐ கேன் ஃபீல் இட். ஏன்னா யூஸ்வலாக பம்பாக ரஷ்டாக இருப்பேன். ஆனால் இந்த ரைடில் மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 இன்ஸ்டன்ட்லாம் ரஷ் பண்ணேன். மற்ற டைம்லலாம் இந்த ஈஸியாக அப் அண்ட் டவுன் வந்து 2 வாட்டியும் வந்து பொறுமையாக தான் வந்தேன். பைலட் பண்ணுறதும் சரி, டெயில் பண்ணுறதும் சரி, பசங்களை பத்திரமா கூப்பிட்டு போகணும். இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆக்சுவலாக. ஐ ரியலி இம்ப்ரெஸ்டு வித் மை செல்ஃப் மாதிரி தான் எனக்கும் தோணுது. லைக் மற்றவங்கள பத்திரமா பார்த்துக்கிட்டு நம்மளை நம்பி வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குட் மெமரியாக இருந்துட்டு லைக் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு செலவு எப்படி பண்ணணும். பெட்ரோல் மட்டும் தான் மேட்ரு, மற்ற செலவுலாம் மேட்ரு இல்லை. ரைட் கேங் அமைஞ்சு ரைட் வைப் இருந்தால் ஒரு ட்ரிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பைலட் பண்ணி போயிட்டுருக்கேன். பின்னாடி 3 பேர் இப்போதைக்கு வராங்க. ஸோ மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஸோ ஹோப் வி ரீச் சேஃப். பார்ப்போம். எஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ட்ரோன் ஷாட் வந்து ராம் ப்ரோக்கு வந்து ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நான் வந்து அவரோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். சீரியஸாக அவர் வந்து ஒரு எப்படி டிஃப்ரெண்ட் கை மாதிரி. நான் அவர் ப்ரொஃபைல் எனக்கு நேற்றே பிங் பண்ணும்போது அவர் ப்ரொஃபைல் போய் பார்த்தேன். இருங்க காற்று சத்தமெல்லாம் அதிகமாக அது மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவர் ப்ரொஃபைல் இட் வாஸ் குட் ஃபோட்டோகிராஃபி பேஜ். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஹி வில் பிரிங் ட்ரோன் அண்ட் ஆல். ஸோ ட்ரோன் ஷாட்ஸ் ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ். பட் நான் அவுட்புட் எப்படி கொடுத்தேன்னு தெரில. ஸோ ஓகே கைஸ், பை லவ் யூ, டேக் கேர்.
கொன்கன் கோஸ்ட் இருந்துச்சுல, கொன்கன் கோஸ்ட்லாம் விடுங்க, நம்ம ஈஸியாக இருக்குல்ல, ஒரு மினி கொன்கன் கோஸ்ட்னு சொல்லலாம். நைட்டு 12 மணிக்கோ சரி, இப்போயே வந்து அந்த எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன ஒரு பேய் எஃபெக்ட் வழிபறி எஃபெக்ட் பண்ண தான் வரல, மற்றபடி ரிஸ்கியான இந்த ஆப்போசிட் லேன் வர ஆக்சிடென்ட் எஃபெக்ட் வந்து நிறையவே இருக்குது, சிம்டம்ஸ் சரி நிறையவே இருக்குது. ஆனால் கொன்கன் மாதிரி என்றைக்கு வர இந்த ரோடு அதான் லைட்டாக ஞாபகப்படுத்தி விட்டுச்சு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் மேபி இல்லைங்க, இதில் பேய் பயமே இதில் வராதுங்க. அதில் நிறைய ஹாண்டட் ஃபீலிங்ஸ்லாம் இருந்துச்சு. நாட் ஓன்லி பேய், வழிபறி சைடில் குடிச்சு எதாவது பண்ணுவானா அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. மேபி இந்த இடத்துல பசங்களை பயன்படுத்தி கூப்பிட்டு வந்தேன்னா மேபி அது சான்ஸ் இருக்குது. பார்ப்போம், அப்படியே போயிட்டுருப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிச்சா வரும் சார். சரி ப்ரோ, பார்ப்போம். ஓகே கைஸ், ஸோ சென்னை ரீச் ஆயாச்சு. ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நாங்கள் கேஃபில் உட்காந்து கதை மேலே கதை அடித்து ட்ரோன் ஷாட்ஸ்லாம் வாங்கி ஆல்மோஸ்ட் தூங்குகிற ஸ்டேஜுக்கே வந்துட்டேன். வீட்டுக்கு போய் இதே ஸ்டேஜில் படுத்தா செம்மையாக இருக்கும், சரியான தூக்கம் வரும். ஆனால் ஒன்ஸ் ஃபுட்டேஜ் அது மாதிரி பார்த்தா எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஓகே, பாய், லவ் யூ, டேக் கேர், ஹாப்பி வீக்கெண்ட் கைஸ். Beautiful to me, we fit together perfectly.